ரத்தம் தான் ப்ரோ. ப்ரோ அதுதான் ப்ரோ கடிச்சு சாப்பிட்டுருக்கான். கடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. ப்ரோ ரத்தம் ப்ரோ. ரத்தம் வருது ப்ரோ. ரத்தம் வருது ப்ரோ. செத்துருச்சு ப்ரோ. என்ன உயிரினு தெரியல. செத்துருச்சு ப்ரோ. ரத்தம் எவ்வளவு ரத்தம் ஓடுது பாருங்க. என்ன இவ்வளவு ரத்தம் வருது ப்ரோ. நீங்கள் பாஸ் கொடுங்க, நான் தனியாக போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சப்போஸ் நாளைக்கு அந்த இதில் மனுஷன் இருந்து இல்லை மனுஷன் எதுனா இருந்தால் நாம மாட்டிப்போம். சுத்தி தெரியுதா உனக்கு? ஏழு ரத்த ரத்த தொடாத பாஸ்கர். என்ன ரத்தம் போகுது? ஹலோ கைஸ், வெல்கம் டு எட்ரந்த வீடியோ. கைஸ், இன்றைக்கி ஒரு ஹாண்டட் ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு 3 வீடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் ஒன்ஸ் இந்த ப்ளூ மூன் தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் கிடச்சிருக்கு. இங்கே நடக்கிறதெல்லாம் கேட்டால் இந்த மாதிரிலாம் கூட இப்போ கரண்ட்டில் வந்து இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து இந்த மாதிரிலாம் கூட விஷயம் நடந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்குலாம் தோணுது. ஹைவேஸ் வந்து இன்னும் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஆனால் வந்து இந்த காற்றை பாருங்கள், ஒரு மாதிரி தான் ஒரு மாதிரி கோஸ்ட் மாதிரி. அது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி ஹாண்டட் ஃபீலிங்காக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே வரது ஹாண்டடாக இருக்குது. உள்ளே வரும்போதே 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்தோம். அதுவே வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த பிளேஸ் இது ஒரு வேம்பயர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே உண்மையாகவே வந்து ரத்தம் குடிக்கிறவங்க நிறைய பேர் ஊருக்காரங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக கூட சித்திக்கு வந்து இப்போ சொன்னார். இப்போ ரீசெண்டாக கூட இந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரத்தம் வாந்திலாம் எடுத்து இறப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி வந்து இறந்து போயிருப்பாங்க போல. அடிபட்டு அதான் கடிப்பட்டு இறந்துருப்பாங்க போல இருக்குது. அது வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஃபர்தராக என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், யாரோ கடிச்சு அவங்க அதனால் வந்து அவங்க இன்ஃபெக்ட் ஆகி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ இருக்க உலகத்தில் இந்த மாதிரிலாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து நான் சித்திக்கிட்ட இப்போ வந்து நான் கேட்கும்போது அது உண்மைதான் ப்ரோ, நான் பக்கத்தில் இருந்தேன், அந்த பாடியை கூட நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சவுண்ட் வந்துட்டு இருக்குது. இது ஒரு நார்மல் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து எங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நாங்கள் வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நார்மலாக வந்து கோஸ்ட் ஹண்டிங் பிளேஸஸோ இது காங்கிரீட் ஜங்கிள்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு தான் எப்படினாலும் நாங்கள் தப்பிச்சிடுறோம். லொக்கேஷன்னா ஒரு லைட் எரியும். அதான் ஒரு லைட் பிட்ச் பிளாக்காக இருக்குது. தூரத்தில் மட்டும்தான் ஒரு ஹைவேஸ் போயிட்டுருக்கு. அங்கேருந்துலாம் யாரும் வந்து எங்களை சேவ் பண்ணலாம் வரமாட்டாங்க கத்தனா கூட. ஏன்னா 1.5 கிலோமீட்டர் தாண்டி சத்தம் வெளியே போகாது. அது இல்லாமல் ஹைவேஸில் வந்து வண்டி ரெகுலராக போயிட்டுருக்கனால அந்த சத்தத்தில் எங்கள் சத்தம் வந்து கேட்காது. இது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் கைஸ். ஆனால் இது கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அதனால தான் இந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்புறம் கைஸ், நான் ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து வீடியோஸ் வந்து ஸ்பொராடிக்கலாக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆன் அண்ட் ஆஃபாக தான் வீடியோ வந்துட்டுருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் இல்லை, பாஸ்கர் லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், அவனும் இரும்பிட்டு தான் இருந்தான்.32 ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால மட்டும்தான் எங்களால் வீடியோ இப்போ பாருங்க கைஸ். இங்கே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு 32 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே நான் மார்னிங் இங்கே தான் 450 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போனால் அந்த இடத்துல மழை அடிக்கும். அது ஆன் அண்ட் ஆஃபாக வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு உடம்பு சரியாக போச்சு. அதனால தான் வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக வந்து ஸ்பொராடிக்கலாக வீடியோ வந்துட்டுருக்கு ஆன் அண்ட் ஆஃபாக. இதுக்கு மேலே வந்து அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். 7 days ஒன்ஸ் வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். சரி கைஸ், இப்போ நான் சித்திக்கிட்டையும் பாஸ்கர்கிட்டையும் இந்த இடத்த பற்றி நான் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தேவைப்படுது, எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ கைஸ், என் பேர் சித்திக். இந்த காட்டில் ஒரு 3 பில்டிங் இருக்குது. இதுக்கு பழைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. பட் அதெல்லாம் இப்போ பேசணும்னு அந்த வீடியோ பத்தாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல காட்டு மாடு அதிகமாக அலையும். நைட்லேயும் சரி பகல் டைம்லேயும் சரி காட்டு மாடு அதிகமாக அந்த இடத்துல அலையும். அது இல்லாமல் காட்டு பண்ணி அலையும். நிறைய பேர் அதை வந்து கைஸ், அவர் வந்து காட்டு மாடுன்னா அவர் என்ன மீன் பண்ணுறோன்னா பைசனை வந்து மீன் பண்ணுறாரு. காட்டு மாடுனா அதை சொல்லிடுவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து குள்ளநெறிலாம் அதிகமாக அலையும். நிறைய பேர் இந்த ஊரில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நானும் இந்த ஊர் தான்.
மான்களும் அந்த இடத்துல அலையுது. அது இல்லாமல் காட்டு பண்ணிக்குள்ளே நிறைய சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் முக்கியமாக பாம்பு இந்த இடத்துல எக்கச்சக்கமாக இந்த இடத்துல இருக்குது. வெளியே பிடிக்கிற பாம்புலாம் இந்த இடத்துல ஃபாரஸ்ட்டில் விடுவாங்க. சொல்லப்போனால் இது ஒரு பியூர் ஃபாரஸ்ட். இது பகல் டைமில் ஒருத்தன் கூட இந்த இடத்துல எட்டி பார்க்க மாட்டாங்க. இது உண்மையான விஷயம். இது யாருமே பகல் போக மாட்டாங்க. ஏன்னா காட்டு மாடு சுற்றி அலையும். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆறு இருக்காங்க, தான் வந்து தண்ணி குடிக்க. முக்கியமாக இந்த இடத்துல வந்து முக்கியமாகவே இரத்த காவம் வந்து அதிகமாக வாங்கிட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சில மர்மமான ஒரு உருவத்தை பார்த்ததாகவும் இந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரியாக காட்டில் மட்டும் இது பண்ணக்கூடிய ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, கையெல்லாம் ஊனிட்டு கையும் தன்னோட காலை பயன்படுத்தி போயிட்டுருப்பான். அந்த மாதிரி ஒரு சில உருவம் இங்கே பார்த்துருக்கான். நானும் ஒன்ஸ் பார்த்துருக்கேன், மக்களும் பார்த்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஒரு 3:30 மணி இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வரும்போது இதுக்கு தான் பாத்ரூம் போக விஷயமா வந்திருப்பாருக்கு. கடிச்சு கிட்டத்தட்ட 1 ஹவர்லேயே அவர் வந்து போகிறதுக்குள்ளே இறந்து போயிட்டார். மர்மமான முறையில் இறந்து கிடக்குது. ஹைவேல கிடந்திருக்காரு. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ஸ் தான் போலீஸ் அந்த கேஸ் எடுத்து பார்த்துருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அது அவங்க டெஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு அனிமல் கடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. அந்த அனிமலுக்கான அடையாளமே கிடையாது. ஏதோ ஒரு மனுஷன் ஒரு அனிமலாக மாறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே மக்களால் பேசப்பட்டுருக்கு. அதனாலவே இந்த இடத்துல யாரும் போக மாட்டாங்க. இப்போ வரைக்குமே இந்த இடத்துல வந்து நான் ஃபோனை நிறைய சொல்லியிருக்கேன், நீங்கள் ரிஸ்க்கு ப்ரோ பண்ணுறாருந்தா நம்ம 3 பேர் தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் பாஸ்கர் ப்ரோ எல்லாம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ எப்படி இருக்குமோன்னு தெரில. எனக்கே ஒரு பதட்டமாக தான் இருக்குது. நானே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது. ஸோ நீங்கள் என்ன ப்ரோ சொல்ல நினைக்கிறீங்க? கைஸ் நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியல. சொல்ல போனால் நாங்கள் நிறைய ஆண்டல் பிளேஸ் போயிருக்கோம், எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொன்ன பார்த்தா ஒரு மாதிரி மிருகம்னு சொல்கிறாரு, அடிப்பட்டு கிடக்கான்னு சொல்கிறாரு. பட் ஆனால் நீங்கள் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது டீப் ஃபாரஸ்ட்டுக்கு சுத்தமாக உள்ள ஒரு வெளிச்சம் கூட இல்லை. நான் மற்ற ஆண்டல் பிளேஸ்லனா ஒரு சின்ன வெளிச்சம், எங்கேயாச்சும் ஸ்ட்ரீட் லைட்டாச்சும் இருக்கும். இங்கே ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது போக நிறையா விலங்கு சுற்றுன்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு பாத்ரூம் வந்திருக்கான், அவனை ஏதோ கடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளை என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை. என்ன ப்ரோ? ஓகே பண்ணலாமா? ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கும் புதுசாக இருக்கும், உங்களுக்கும் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது எங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து நாங்கள் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். இது வந்து கோஸ்ட் ஹண்ட்டும் இல்லை, ஒரு ஹாண்டட் ஃபாரஸ்ட்டும் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒரு புது விதமான எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்க போது. எங்களுக்கு எது வேணால் ஆகலாம். ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ. கைஸ், இப்போ தான் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். நாங்கள் 1.5 கிலோமீட்டர் நாய் குளிக்கிற மாதிரி இருக்கும். வாங்க ப்ரோ, ஃபாரஸ்ட் தான். ஆமாம், கேட்டது கேட்கும். சித்திக்கு நாய் என்ன பிரச்சனை இல்லை, நிறைய ப்ரோ என்ன ப்ரோ வேணுமா ப்ரோ? குத்து பார்த்து வாங்க. இங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ முள்ள பாருங்க ப்ரோ, ஏறுது ப்ரோ காலில். அப்படியே இல்லை ப்ரோ, சவுண்ட் வந்து இல்லை. வாங்க சித்திக்கு வாங்க, ஏதோ சவுண்ட் வந்து பார்த்து முள்ளு குத்துங்களா, வாங்க பார்த்துக்குவோம். பாருங்க எவ்வளோ டீப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் ப்ரோ. சித்திக் வாங்க ப்ரோ, வாங்க பார்த்துட்டு வரலாம். சவுண்ட் வந்தது இல்லை, வாங்க. என்ன ப்ரோ பாதை ஒழுங்கா சொல்லுங்க, தான் தெரியும். யாரு ப்ரோ? என்ன ப்ரோ ஆச்சு? சவுண்ட் வருது. அமைதியாக வாங்க உள்ள வாங்க சீக்கிரம் வாங்க. ஏன் சித்திக்கு அங்கேயே நிற்கிறீங்க? வாங்க ப்ரோ, இங்கே பாருங்க குத்துது. நீங்கள் போயிட்டே ப்ரோ உள்ள. ஐயோ ப்ரோ, எதுவும் வந்தாலும் ஓட முடியாது ப்ரோ. ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ, எடுத்துகிட்டு போகலாம். சித்திக்கு வாங்க. பாதை கரெக்டா? தப்பா? என்ன ப்ரோ சவுண்ட் வந்தது, வாங்க செக் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம நெட்டு கூட வேலை செய்யல ப்ரோ. இங்கே வாங்க சித்திக்கு வாங்க. யார் இது? இங்கே ப்ரோ பேசுங்க பாருங்க. ப்ரோ இருங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ, பார்த்துட்டு போங்க ப்ரோ. இங்கே ப்ரோ சித்திக்கு என்னாச்சு? இவர் என்னங்க வாங்கம்மா, இல்லை ஆக்டா புரியலா? சரி நீங்கள் அங்கேயே இருங்க, செக் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் அங்கேயே இருங்க, செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ப்ரோ தனியாக போதே ப்ரோ. யாரு? சித்தி வாங்க போதில் யாரா இருக்கீங்களா? கைஸ் ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. ஏன்னா இது சுத்தமாக காணல் இல்லைங்களா? இங்கே பாருங்க, பக்கத்தில் என்ன ப்ரோ? இங்கே பாருங்க ப்ரோ. யாரு? இங்கே ஓடுது ப்ரோ. என்னது? ஐயோ ஓடுது. என்னது ப்ரோ? ஓடுது ப்ரோ. ப்ரோ என்னது தெரியல ப்ரோ. இங்கே பாருங்க, என்ன அவனிக்கிறது ப்ரோ? வேறு ப்ரோ
பார்த்து போங்க ப்ரோ விக்கி ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. சத்தியம் ஓடிச்சு ப்ரோ வரேன். நீங்கள் போங்க முன்னாடி நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபுல்லாக போட மாட்டேங்க. யாரு அங்கிட்ட தான் ஓடிச்சு. சவுண்ட் வருது அந்த இடத்துல. சவுண்ட் வந்துட்டே இருக்கு. இதான் பாதை. குவாரி மாதிரி இருக்கு. யாரு ஆமாங்க. பார்த்து ப்ரோ மேலே பறக்குது ப்ரோ. இருங்க அங்கே இருங்க வரேன். ப்ரோ அது பறவே இல்லை ப்ரோ, வேற என்னமா இருக்கு ப்ரோ. யாரு பாருங்க. பக்கத்தில் வாங்க ப்ரோ. பக்கத்தில் இருங்க ப்ரோ. எங்கே ஒரு போறியா? சவுண்ட் எங்கேருந்து ப்ரோ வருது? மேலே பறந்துச்சு ப்ரோ. வித்தியாசமாக பறவை இல்லை, வேற என்னமா இருந்துச்சு ப்ரோ. வவ்வாலே பெரிய இதான ப்ரோ. வவ்வால் ராட்சச வவ்வால் எப்படி இருக்கும்? ராஜ்யச வாக்குறது ப்ரோ. ஹாரி பாட்டர்ல இருக்கும் ஒரு பறவை மாதிரி அது மாதிரி இருக்கு ப்ரோ. இங்க பாருங்க ஃபாரஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஏய் எங்க பாத்தீங்க நீங்க ஓடுதல ப்ரோ. நம்ம ஏதோ வந்துச்சு ப்ரோ. சவுண்ட் வருது. அடிச்சேனா என்ன ப்ரோ போச்சு? ஏதோ போச்சு யாரு ப்ரோ? ஏதோ பாத்து சவுண்ட் வந்துச்சு தானே? நைட் சவுண்ட் வந்துச்சு தானே? தெரியுதா? பாத்து கைஸ் ஃபுல்லா முள்ளுங்க. ஓட்டுன ப்ரோ. இந்த சீரியஸா ப்ரோ சொல்றது மட்டும் வந்து 1 இயர் ஆச்சு. இதுக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன், கேரண்டி கிடையாது. இதுக்கு எதுனா ஆச்சுன்னா சேஃபாக 3 பேர் வேற நம்பர் பிரேக்கப் ஆன மாதிரி ஒரு வருஷம் வேற நம்பர் பிரேக்கப் ஆன மாதிரி சொல்லிக்கிட்டு என்ன ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னு காமெடி பண்ணிட்டு ப்ரோ. நீங்க அப்படி நம்ம சொல்றீங்க. நான் சவுண்ட் வந்தது உங்களுக்கு கேட்சா இல்லையா? ரெண்டு பேத்துக்கும் சித்திக் ப்ரோ உங்களுக்கு கேட்சா இல்லையா? முன்ன விட இந்த இடம் ரொம்ப டேஞ்சராக தெரியும். இங்க ஓடுது ப்ரோ. பாத்து சவுண்ட் கேட்சா ப்ரோ. சரசரனி கேட்சா ப்ரோ. என்ன சுத்தது நம்மள? என்ன யாரு கைஸ் நான் எங்களை சுத்து போடுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று ப்ரோ. முள்ளு வேற ப்ரோ. நீங்க தான் தூரமா போறீங்க. வாங்க நான் அங்கேருந்து சேஃப் சுத்தம் நம்மள. சுத்து போடு. இது வேற ப்ரோ. நான் நார்மல் கடை தான் ஓடிடலாம் போல. தப்பிச்சு இங்கே பாருங்க முள்ளா இருக்கு. குத்தினாலும் ஓட முடியாது. செப்போல் வேற ஒரு மாதிரி இருக்கே. கேட்டுச்சு அங்க யாரோ போயிருக்காங்க. சரி என்ன சொல்றேன்னு தெரியல. சரி ஓடுது. புதுசா இருக்கு ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் இது செம்மையா இருக்கு. வேற என்னமோ சந்தத்துக்குள்ள புது போயிட்டு இருக்காரு. விஷயமே கிடையாது. இது வேற என்னமோ நடந்துட்டு. யாரு இது? யாரு காலை பத்தியா? நான் பார்க்கல ப்ரோ. யாரு இப்போ அவங்க ஓடுந்து? மாடு கால் மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரியா? ஆமா ப்ரோ. இது ஏதோ சுத்தி ஓடுது. வித்தியாசமா இருக்கு. இது மாதிரி நான் பார்த்ததில்ல அதுக்கு முன்னாடி. ஏய் நீங்க என்னங்க சொன்னீங்க? பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவர் தான் சொன்னார் ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ நான் இங்க பார்த்தேன் ப்ரோ. சவுண்ட் வந்தது ப்ரோ. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏய் சரி ஓடுது ப்ரோ. தெரியல கேமரா கண்டது ப்ரோ. ப்ரோ ஒண்ணு ப்ரோ. நிறைய இருக்கு ப்ரோ. என்ன பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ? சித்திக் ப்ரோ என்ன ப்ரோ? என்ன தெரியுது நைட் விஷன் இருக்குனா? என்ன ப்ரோ ஆய் ப்ரோ நிக்கிறீங்க? வாங்க ப்ரோ. ப்ரோ லைட் ஆஃப் ப்ரோ. ஒரு நிமிஷம் வெயிட். நான் லைட் ஆஃப் பண்ணுறோம். லைட் ஆஃப் இல்ல லைட் ஆஃப் வேணும். லைட் விஷன்ல பார்க்கலாம். ப்ரோ சொல்றது வேணும். லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. லைட் ஆஃப் வேணும். இல்ல ப்ரோ லைட் ஆஃப் ப்ரோ. ப்ரோ நான் சுத்த போறது ப்ரோ. லைட் ஆஃப் பண்ணா அம்மா கதுங்க. நைட் விஷன்ல நான் பாத்து என்ன ப்ரோ? இருங்க ப்ரோ. பாஸ்கர் நைட் விஷன்ல பார்க்கலாம் பாஸ். நீங்க ப்ரோ மறந்துறானே. காலைல 3 பேர் என்ன பண்ணுங்க? 3 பேர் என்ன பண்ணுவீங்க? அப்படியே அமைதியா இருங்க. யாரு? தெரியல பரல எனக்கு. யாரு? காலைல சொன்னாங்க ப்ரோ. யாரு? பாஸ் அமைதியா இருங்க. என்ன ப்ரோ? யாரு ப்ரோ? சித்திக் அங்கே சொன்ன கேளுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ சித்திக் அங்கே நான் எனக்கு நைட் விஷன்ல கணக்கு தெரியல ப்ரோ. அப்படியே அங்கே இருங்க. எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே இருங்க. சித்தி அப்படியே கிட்ட வா. தப்பா தெரியுது கேஸ். சித்திக் இல்ல நான் வரேன் ப்ரோ. நம்மள ரொம்ப வேலை கொடுத்து இல்ல நான் வரேன் சித்திக் இங்க அப்படியே வா. பாஸ்கர் எங்க இருக்கு? அப்படியே இல்ல அப்படியே இருங்க. ஒன்னாச்சும் புரியுது. கையாச்சும் வலிக்குதுங்க. அப்படியே இருங்க பார்க்குறேன்.
ப்ரோ ஆரம்பமே என்ன ப்ரோ இப்படி இருக்கு பேயால வேணுமா ப்ரோ நான் சொல்கிறேன் ஒன்றாச்சு இப்போ வந்து இங்கே சத்தியமாக பேய் இல்லை வேறு ஏதோ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். கடிவட்டெல்லாம் அவ்வளோதான் ப்ரோ. இப்போதான் 10 நிமிஷம் காட்டுக்குள்ளே வந்தோம். இப்போவே எங்களை ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது ப்ரோ நாய்க்கே அந்த காலத்தில் மருந்து இல்லை ப்ரோ. பேய்க்கு எங்கே ப்ரோ மருந்து இருக்கணும்? ப்ரோ இது பேயெல்லாம் இல்லை ப்ரோ, இது வேற மனுஷன் ப்ரோ. இது சொல்கிறாரு இவரை பார்த்தா நம்ம கால் என்னங்கிறாரு. நான் தெளிவாக பார்த்தேன் கால் முடி முளைச்சிருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இங்கே வந்து பேய சத்தியமாக இங்கே பேய் இல்லை. என்னால் பேச முடியல. கொஞ்சம் 5 நிமிஷத்துல இது வரைக்கும் நாங்கள் எங்கேயும் பயப்படாத மாதிரி பயமாக எடுத்து எங்கேயுமே பேச்சு வர மாட்டேங்குது. லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ, லைட் ஆஃப் பண்ணுங்க. பக்கத்தில் வர மாதிரி தெரியுது, இருங்க ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுங்க. பேசுங்க சத்தியமாக வந்து பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. 5 நிமிஷம் தான் ஆகுது நாங்கள் ரெக்கார்ட் ஆன் பண்ணி. இது வரைக்கும் உயிர் பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தெரியுமா? அது எங்களுக்கு காமிச்சிருச்சு. வந்த அடுத்த 2 நிமிஷத்துலேயே எங்களை சுற்றி ஓடுது. தூரத்தில் ஹைவே மட்டும் தான் கைஸ் இருக்கு. ஃபீல் பண்ண முடியுதா? செம இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது ஃபீல் பண்ணுது கைஸ் இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி பயத்தை அனுபவிச்சதே இல்லை. நல்லா இருக்குது. நல்லா இருக்கா ப்ரோ? இது வரைக்கும் எந்த பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இல்லை இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே இவ்வளோ பயந்தது இல்லை ப்ரோ. எப்படி வேத்த இருக்கு பார்த்தீங்களா 3 பேத்துக்கும்? எக்ஸ்ப்ளோர் பண்ணல ப்ரோ. ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ. இது நம்மளை சுற்றி எப்படி பயம் காட்டுறது தெரியுது உங்களுக்கு? ப்ரோ ஒரு சீன் பார்த்தா நல்லா ஏதாவது ஆச்சுன்னா செம்மையா இருக்குன்னு சொல்லுவீங்க ப்ரோ. அசால்ட்டா கூட்டிட்டு வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கவலைப்படாதீங்க. இங்க மறந்துச்சு ப்ரோ மறந்துச்சு ப்ரோ. ஓட பாருங்க இருங்க அப்படியே நீங்க அங்கே வேணாம். லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. நான் பார்க்குறேன். லைட் ஆஃப் லைட் பண்ணுங்க. போடுங்க ப்ரோ. லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. நான் பார்க்குறேன். நீங்க போடுங்கறியா ஆஃப் வந்து இல்ல லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. எனக்கு நாங்க கைஸ் அங்கே பிச் பிளாக்ல நிற்கிறோம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க 360ல. ஒரு எடுத்துருவோம். பாஸ்கரும் சித்திக்கும் அங்கே தான் நிற்கிறாரு. கண்ணு தெரியல எங்க போயிட்டு இருக்கீங்க இருட்டுல? உங்களுக்கு எதனா வேணுமா? நீங்க கீழ என்ன நடக்குன்னு தெரியாம நீங்க மனுஷன் ஆடு கோழி எல்லாமே வந்து அமைதியா இருங்க. நீங்க மனுஷன் ஆடு கோழி எல்லாமே வேட்டையாடி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. காட்டு மாடு காட்டு முயல் எல்லாமே. நாங்கள் 3 பேர் இருக்கோம். உங்களுக்கு நாங்கள் நான்வெஜ் ஐட்டம்லாம் கொஞ்சம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்கள் முன்னாடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எங்களை இப்படி பயன்படுத்தாதீங்க. அமைதியாக இருங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் தமிழ் தான் பேசுகிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே ரொம்ப நாள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் தாங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு. நம்மளுக்கு இங்கே இந்த மாதிரி விக்கி ப்ரோ என்ன ப்ரோ ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சொல்லவே இல்லை இதெல்லாம். அமைதியாக இருங்க. நம்ம பத்தைக்கு வச்சு சொல்லுவாங்க. ஏன் ப்ரோ நீங்கள் ஒரு சும்மா இருங்க ப்ரோ. உங்களுக்கு எதனா வேணும்னா என்கிட்ட வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் மனுஷன்லாம் கடிச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமைதியாக இருங்க ப்ரோ. பேசாதீங்க ப்ரோ. 2 பேரும் அமைதியாக இருங்க ப்ரோ. இதெல்லாம் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு பார்க்கலாம் ப்ரோ. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ரோ. சொல்கிறீங்க இன்னும் பில்டிங்கே போல ப்ரோ. கொஞ்சம் அமைதியாக இருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் என்கிட்ட பேசலாம். கிட்ட வர முடியுமா? உங்களுக்கு நான் கறியெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்களை சுற்றி ஓடி போய் இப்படி பயன்படுத்தாதீங்க. நீங்க பக்கத்துல இருக்கீங்களா? நைட் விஷன்ல எதுவும் தெரியல. நைட் விஷன்ல எதுவும் தெரியல. கறினால வெஜ்ஜே இருக்கு. பாஸ்கர் குறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காரு ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்லிட்டு இருக்காரு அவரு? வர முடியுமா? கிட்ட வர முடியுமா ப்ரோ? இது வருது ப்ரோ. நம்ம பக்கத்தில் சவுண்ட் கேட்குதா இல்லையா உங்களுக்கு? ஏதோ நடந்து வர மாதிரி கேட்குதா இல்லையா? கேட்குது வருது உங்களுக்கு. சுத்திக்கணும். கேட்குதா? வருது ப்ரோ. இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியல ப்ரோ. ஏதோ நடந்து வர மாதிரி கேட்குது. மாதிரியா நிறைய கண்ணு தெரியல. லைட் தான் போட்டு இருங்க. அப்படியே இருங்க. கொஞ்சம் நான் பார்க்குறேன். என் பக்கத்தில் ஏதோ வரீங்க. சவுண்ட் கேட்குது. நடக்கிற சவுண்ட் கேட்குது எனக்கு. தைரியம் நினச்சிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. சத்திக்கு அமைதியா இரு. சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம். என் பக்கத்தில் வர முடியுமா ப்ரோ? ஓனா சவுண்டு கேட்கல. நிறைய அழுகுற சவுண்ட் கேட்கலாம். தூரமாக கேட்குது இல்லையா உங்களுக்கு? பேச உங்களுக்கு மைக் வந்து இதை கேப்சர் பண்ணுமான்னு தெரியல. தூரமாக வந்து ஓனாய் சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. இருங்க அமைதியாக இருங்க. கைஸ் இந்த உல்ஃப்லாம் வந்து பேக்கோட தான் வந்து ஹண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இது ஏதோ ஒரு ஆக்சுவலாக அது நம்ம அழுவுறது அப்படின்னு சொல்லுவோம். அது ஊழையிடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல. அது ஊழையிடுறதுனா அதோட பேக்கெல்லாம் வந்து கூப்பிட்றது. அதாவது அந்த ஊழையிட்டு இந்த மாதிரி யாரோ மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றது கூட இந்த மாதிரி சிக்னல் கொடுக்கலாம். தூரத்தில் எங்களுக்கு கேட்குது அந்த இது. உங்களுக்கு இந்த மைக் வந்து கேப்சர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ப்ரோ இது மிருகமாக மனுஷன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க. காலை நான் பார்த்தேன். முடி முடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு மாதிரியா எனக்கு போனால ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரியா பண்ணுது எனக்கு. என்னன்னு கண்ணுக்கு புதுசாக தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரியா ஓடுது ப்ரோ. அது லைட் ஆன் பண்ணுங்க. பார்த்துடலாம். எனக்கு பிளரிங்காக இருக்குது அதை பார்க்கும்போது. புரியுது. லைட் ஆன் பண்ணுங்க.
பாடி ராமர் தெரியுது. இங்கே பாருங்க என்னென்ன பண்ணியிருக்கோம் நடந்து நடந்து முழுக்குள்ள. இந்த இடத்துல தான் சவுண்ட் வந்தது. பார்த்து பார்த்து ப்ரோ. இங்கே பாருங்க இதெல்லாம் இதாக முன்ன மாதிரி இருக்குது. இல்லை இதை பாருங்க என்னென்ன சின்ன சின்ன இன்செக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு குச்சி வச்சுக்கோங்க ப்ரோ. நீங்கள் ஒரு எடுத்துக்கோங்க. கன்ஃபார்மாக இங்கே ஏதோ குள்ளநரி மாதிரி தான் இருக்குது, ஜாக்கிள் மாதிரி தான் இருக்குது. என்னங்க பார்க்குறியா? ப்ரோ 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 இங்கே ஓடுது ப்ரோ. ப்ரோ இங்கே ஓடுது ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ ஓடுது ப்ரோ. ஓடுது ப்ரோ. எங்கே ஒன்றுமே தெரியலையே ப்ரோ. இந்த ஓடுது பாருங்க ப்ரோ. ஓட நெறி. இருங்க அமைதியா இருங்க. ப்ரோ ஓடுது ப்ரோ. சித்திக் அது நம்மள ஓடுச்சு. இங்கிட்ட ஓடுது ப்ரோ. இதெல்லாம் இடிச்சுட்டு ஒன்று இழுத்தவன்ல அடிக்கிறதுக்கு. இது என்ன பண்ணா குட்டியாக இருக்கு. பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு. பூனைக்குட்டி மாதிரி காட்டு பூனை எப்படி இருக்கும்? பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு, வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஒன்று வச்சு என்ன பண்ணுறது கைஸ்? நான் இன்னும் டீப் இன்டீரியருக்கு இன்னும் போக ஆரம்பிக்கல. இந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். எங்களுக்கு ஏதோ சுட்டு போடுது கன்ஃபார்மாக. இது மனுஷனா மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஒரு டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. என்ன ப்ரோ பயத்தில் ஏற்பட்டு இருக்காரு. இங்கே பாருங்க ப்ரோ. ஒரு மூஞ்சி பாருங்க ப்ரோ. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா நம்மளை சாப்பிட்டு அதையே போட்டுருவாங்க. நீங்கள் சொல்ல ஒரு வேலை கைட்டா கரெக்டாக தான் ப்ரோ. ப்ரோ எங்கே ப்ரோ வழி மாறிட்டோம் ப்ரோ. எங்கே வந்தோம், எப்படி வந்தோம், எங்கே நம்மளை சுத்த வச்சிருக்கு? எப்படி இப்படி போகணும் ப்ரோ? இதில் போன நீங்கள் தான் பாத மாதிரி இருக்குது. இது பாருங்க பாஸ்கர். இப்படி போனேன் என் கூட இப்படிதான் போனீங்க ப்ரோ. மலை பாம்பு ப்ரோ. எங்கே? அங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ நல்லா பாருங்க ப்ரோ. புழு இருக்கு. குச்சி ப்ரோ. ப்ரோ மலை பாம்பு மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ப்ரோ ஆமாம் ப்ரோ. அங்கே நல்லா பாருங்க. சூடு எடுக்க மாதிரி இருக்கு ப்ரோ. பக்கத்தில் போகுது ப்ரோ. இல்லை கொடிதான் ப்ரோ. இல்லை பாம்பு பூத்து ப்ரோ. மலை பாம்பு பூத்து ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ. இங்கே ப்ரோ நான் சொன்னேன் ப்ரோ. மலை பாம்பு பூத்து ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ. மலை பாம்பு பூத்து. பக்கத்தில் பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ பாம்பா இல்லை செத்து போனதா ப்ரோ? இது மலை பாம்பு தான் ப்ரோ. கொடி இல்லை ப்ரோ, இது வேற ஏதோ ப்ரோ. இது அப்போ டீப்பாக போவேன் விட்டுருங்க வாங்க போ. கொடி என்ன ஒயிட் கலர்ல இருக்கும்? அது ஸ்பைரலா? ஃபர்ஸ்ட் போலாம் வாங்க 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 பாஸ்கர் போலாம். வலிங்க ப்ரோ ஃபர்ஸ்ட். ப்ரோ உயிர் பயத்தை சூப்பரா இருக்குல்ல இந்த இது. சூப்பராக ப்ரோ இருக்கும். நல்லா இருக்குல்ல ப்ரோ? இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. நல்லா இருக்கு. ஆனால் உயிர் போயிட்டா அதுக்கு நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க சூப்பராக இருக்கலன்னு சொல்லுவீங்க. பாஸ்கர் ரூட்லாம் பேசிட்டு இருக்காரு. கைஸ் எங்க ஃபேஸை பாத்தீங்களா எப்படி வேத்து ஊத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 3 பேர் ஃபேஸை பாருங்க. உயிர் பத்தி வந்து என்ன தெரியுது கைஸ்? அவ்வளோ வந்து இப்போவே வந்து இவ்வளோ ஸ்வெட் ஆகி ஃபுல் எனர்ஜி போயிடுச்சு. இது வரைக்கும் நாங்கள் இவ்வளோலாம் பயந்ததே இல்லை. குச்சி உண்மையா ப்ரோ? கையில் ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி பிடிச்சிருக்கோம். ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளால அடிச்சுட்டு தான் ஃப்ரீயாக இருக்க முடியும். வாங்க 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 வாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. ப்ரோ எப்படி ப்ரோ வெளியே போகிறது? மாட்டணுமா? மேப்பில் எதனா பார்த்தா தெரியுமா ப்ரோ? கையில் ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. எங்கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது. சீக்கிரம் வாங்க. அப்படியா ப்ரோ? என்ன சாயம் இருக்கு. எது வந்தாலும் போடுறோம் இன்னைக்கு. சீக்கிரம் சீக்கிரம் போங்க கைஸ். டைம் 2 மணிக்கு மேலே ஆகுது. வந்து கிட்டத்தட்ட எத்தனை மாதம் ஆகுது ப்ரோ? நமக்கு செப்பல் போட்டு முள்ளேறி அந்த மிருகத்துக்கு முள்ளேறாதா? அது காலு தான் வந்து இது மாதிரி மாடு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. மாடு மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? சீக்கிரம் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பணும் ப்ரோ. கைஸ் நாங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு எவெக்கேட் பண்ணுறோம். எங்களை சுற்றி ஏதோ ஒன்று இருக்குது கன்ஃபார்மாக தெரியுது. அமைதியாக இருங்க. பில்டிங் கிட்ட வந்துட்டோம். அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டு என்ன ப்ரோ முள்ளு இப்படி குத்துது? குறைய மாட்டேங்குது சொன்னா. அமைதியாக இருங்க பாஸ்கா, அமைதியாக இருங்க. கீழே பெரிய பெரிய முள்ளாக இருக்குது, பார்த்து வாங்க. கைஸ் தான் ஃபஸ்ட் பில்டிங்னு நினைக்கிறேன் ப்ரோ. இதான் ஃபஸ்ட்டு பில்டிங்கு, பார்த்து வாங்க. கொஞ்சம் கையில் கொஞ்சம் குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக வாங்க. என்ன இருக்குன்னே தெரில ப்ரோ. இங்கே இவ்வளோ முள் இருக்கே. நம்ம எப்படி ப்ரோ? மனுஷனே இல்லை ப்ரோ கன்ஃபார்மாக. நாயா ப்ரோ? இங்கே பாம்பு இருக்கலாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ ரயில்வே ட்ராக்ல கம்பி தானே ப்ரோ? நீங்கள் இது
என்ன சவுண்டு? சவுண்டு கிடைச்சுண்டு இந்த சைடு இந்த பில்டிங்கில் கிடைச்சு. பார்க்கலாம் வாங்க, பில்டிங்குள்ளே போய் பார்க்கலாம். ஆ இல்லை வாங்க, இது என்ன வீடா பண்ணுறதுக்கு? உள்ளே யாருன்னா இருக்கீங்களா? அங்கேயே இருங்க. பார்த்து ப்ரோ. என்னது? பார்த்து பார்த்து போங்க. சவுண்டை பாருங்க, சவுண்டை பாருங்க. டஸ்ட் உள்ள போச்சு. இங்கே எதுவும் இல்லை ப்ரோ, வாங்க. கேக்குதுடா. சவுண்டை பாருங்க. கேட்குது 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 கேட்குதுங்க. தீபா கேக்குது. பக்கத்தில் வருது ப்ரோ. அது ரொம்ப ஏறுமாவா? ஏறிட்டு தான் இருக்கு. சவுண்டை பாருங்க. கேக்குது வருது பார்த்தல. கேக்குது எனக்கு தெளிவா வருது ப்ரோ. என்ன ப்ரோ இன்னும் உடம்பு சரியாகல உங்களுக்கு? இல்லை ப்ரோ, அந்த டஸ்ட் உள்ள இருந்துச்சு ப்ரோ. ஓடாதீங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான் பேனிக் ஆகி டக்குன்னு. சவுண்டு பார்த்தீங்களா ப்ரோ? இருங்க இருங்க, நான் அங்கே இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். பார்த்து. யாரு யாரும் இங்கே அழுந்தீங்க? யாரு யார் இப்போ இங்கே அழுந்தது? சொல்லுங்கள். உன்னை சப்போஸ் அடிச்சிட்டானா இதுதான் போகும். ஊருக்கு போக முடியாது. என்ன காட்டு நான் செத்தலம் பேரில் ஒருத்தன் அவனை கொல்ல மாட்ட மாட்டேன். அவனை கொல்ல மாட்ட ஒரு எனக்குலாம். என்ன ப்ரோ இங்கே சவுண்டு ப்ரோ. கவர் பண்ணுங்க, நைட் விஷன் வச்சிருக்கீங்களா? கவர் பண்ணுங்க. உங்களை பாருங்க ப்ரோ, உங்களை கடிக்க சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ. என்ன? உங்களை கடிக்க போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க ப்ரோ. என்ன போயிட்டே இருக்குது சித்தேக்? அவ்வளோ அப்படியே போயிட்டே இருக்கணும். யார் இது? சித்திக்கு அந்த இதில் போய் பார்க்கலாமா? இதில் போய் பார்க்கலாம் வாங்க. கைஸ் இது ஃபுல்லாக முள்ளுக்காடாக இருக்குது. ஆக்சுவலாக ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸே இங்கே இல்லை. எவனோ வந்து குடிக்கிறது கூட இல்லை போல இருக்குங்க. என்ன ப்ரோ? ப்ரோ இன்னும் வருது ப்ரோ. லைட்டாக பாருங்க ப்ரோ, லைட்டாக பாருங்க வருது. என்ன ப்ரோ? வருது ப்ரோ. பாருங்க லைட்டாக பாருங்க ப்ரோ, லைட்டாக பாருங்க. என்ன 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 வருது? லைட்டாக பாருங்க, லைட்டாக உள்ள வந்துடுங்க. உள்ள வருது. என்ன லைட் கொடுங்க. ஏன் மெதுவாக அமைதியாக இருங்க. வாங்க நான் பார்க்குறேன் வாங்க. கூடு அடிச்சு நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அந்த கிழமை மனுஷனா? கூட அது மாதிரி தான் இருந்துச்சு. மனுஷனா வர மாதிரி அது மாதிரி தான் இருந்துச்சு. மனுஷமாலாம் இல்லை. நடப்பா வந்தோம்னா இங்கே இருக்கு ப்ரோ. சித்திங்க ஏன்னா உண்மையாக பார்த்தியா? வயசு பாஸ்கரம் சித்திங்க ஏதோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனா இல்லை மிருகமா ப்ரோ? நான் அங்கே தெளிவாக பார்த்தீங்க பாரு. இங்கே ப்ரோ நீல அடிச்சது தெரியுது பாருங்க. நீல அடிச்சது தெரியுதா? எங்கே ப்ரோ பார்த்தீங்க? ப்ரோ என்னை தொட்டுட்டே வாங்க ப்ரோ, கண்ணே சுத்தமாக தெரியல. பின்ன லைட் ஆஃப் பண்ண சொல்கிறீங்க? இன்னும் வந்துச்சா? நம்ம லைட் ஆஃப் பண்ணா மூஞ்சப்ப கொடூரமா இருக்கு. இருட்டிலே இருந்து வரலாம். அப்படியே மூஞ்சில பாருங்க. ஒரு வேளை யாங்க போட்டு கட்ட 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 நானான மாட்டேன். கட்ட சரி பின்னாடி வாங்க, எனக்கே கண்ணு தெரியல. ஏய் பார்த்து 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 ப்ரோ உண்மையாக மனுஷனா ப்ரோ? மனுஷனா கொஞ்சம் தைரியமாக போகலாம் ப்ரோ, இல்லை மிருகமா ப்ரோ? மனுஷன் தான் பேசிருப்பானே. டேய் யாரா அவங்க? ஏய் யாருன்னா இருக்கீங்களா? ஃபுல் மூன் இன்னைக்கு. ஃபுல் மூன் தானே ப்ரோ இன்னைக்கு? பௌர்ணமியா? நிலா வந்தாவே ஜாலியாக இருக்கும். ரைட், இது வந்து கோஸ்ட் இல்லை, இது வந்து ஏதோ சம்திங் அனிமலோ இல்லை மனுஷனோ அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ப்ரோ உங்களுக்கு ஓகே தானே? கோஸ்ட் நினச்சா இருந்துட்டு இருக்கீங்களா ப்ரோ? சொல்லு. நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது ப்ரோ. உங்கள் லைட் எரிஞ்ச மாதிரி இல்லை? ரைட்டு லைட் எரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ரைட்டில் அவன் கண்ணாக இருக்கும். அவன் கண்ணு தான் இருட்டில் அப்படி தெரியும், பெரிய மாதிரி தெரியுதான். லைட் எரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. பிளிங்க் ஆன மாதிரி இல்லை? வரேன் வரேன் வரேன். சவுண்டு ஏ உன் பேர் என்னடா? வந்தா கையில் கட்டை வச்சிருக்கேன், அடிச்சு மண்டையை உடைச்சிடும். ஏய் வந்தீங்க பொருள் இருக்கு, குத்தியே விட ஓடி போயிரு. ஏ உனக்கு ஓடி போயிரு. வச்சிங்களா வச்சிங்களா வச்சிங்களா?
உனக்கு கறி வேணுமா? வாங்கிட்டு வந்திருக்கேன். கோழிக்கறி இருக்கு ப்ரோ. குச்சி இருக்குல்ல? ஓ லைட்டை போடுங்க ப்ரோ. முள்ளு ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். லைட் போடுங்க. எங்கே என்ன முள்ளு பிடிங்குது? கட்டையில் அடிச்சு விட்டி ப்ரோ. கட்டையில் அடிச்சிருச்சு. இவ்வளோ முள்ள கிராக்ஸில் எவ்வளோ முள்ளு ஏன்னா அப்போ ஏன் செப்பல் இங்கே ப்ரோ? கிராக்ஸ் காட்டில் கிராக்ஸ் ஆகுது. ப்ராக்ஸ் ஆகுது. ஃப்ராக் சாப்பிடணும் ப்ரோ. உங்கள் மேலே பூச்சி இருக்கு ப்ரோ. மலை பூச்சியா? மழை பூச்சியா? கீழே விட்ருங்க. இது விஷமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த காட்டுக்குள்ளே. ப்ரோ வராங்க ப்ரோ. லைட்டாக கைஸ் அங்கே யாரும் வராங்க. நான் பார்த்துட்டேன். லைட்டாக பண்ணுங்க ப்ரோ. லைட்டாக பண்ணுங்க. அந்த இடத்துல யாரும் வராங்க கன்ஃபார்ம் எனக்கு தெரியுது. பார்த்துட்டேன். லைட்டாக பண்ணுங்க ப்ரோ. லைட்டாக பண்ணுங்க. அந்த இடத்துல யாரும் வராங்க கன்ஃபார்ம் எனக்கு தெரியுது. சீட்டான சீட்டாக வருது. சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு ப்ரோ. ஏதோ சாப்பிட்றான் ப்ரோ. ப்ரோ கோழி சவுண்டு ப்ரோ. காட்டுக்கோழி ப்ரோ. சாப்பிட்றான் ப்ரோ. அல்டிமேட் காட்டுறது ப்ரோ. அந்த கோழி உள்ள போறான் ப்ரோ. கோழி உள்ள போறான் ப்ரோ. இதோ அடிக்கிறான் ப்ரோ. சாவடிக்கிறான். கடிச்சு துப்புறான் ப்ரோ. கடிச்சு துப்புறான் ப்ரோ. சாவடிக்க கொல்றான் ப்ரோ. கரெக்டான் ப்ரோ. ஏதோ கோழி தான் ப்ரோ. சாவடிக்கிறான் ப்ரோ. அடிக்கிறான் ப்ரோ. குடிச்சிட்டு இருக்கான் எடுத்து போட்டு போறான் முதுகுல என்ன ப்ரோ கட்டியா ப்ரோ? இது அவ்வளவு பெருசா இருக்கு. இது பின்னாடி குழந்தை மாதிரி இருக்கு. சவுண்டு போட்டே போறான் ப்ரோ. யாரு ப்ரோ? என்ன ப்ரோ அது? மரத்தில் அடிக்கிறான் ப்ரோ. தெரியுதா? மரத்தில் அடிக்கிறான். கோழி தான் ப்ரோ. சாகரம் அடிக்கிறான் ப்ரோ. ஆமா சாகரம் அடிக்கிறான். கோழி எப்படி அடிச்சிருக்கோம் தெரியல. காட்டுக்கோழி ப்ரோ. இப்பதான் வேட்டையாடி நம்ம சுத்த விட்டோம். அதுக்கு தானா உள்ள அந்த காட்டுக்கோழி வேட்டையாடுறான் அப்படின்ட்டு பிடிக்கிறான். போறான். பேசாம அந்த இடத்துல அது போயிட்டான் ப்ரோ. என்ன இது பண்ணிடுறோம் ப்ரோ? பேசுங்க. அந்த இடத்துல ஏதோ பண்ணியிருக்கான். உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல.
ஒயிட் கலரில் ஏதோ இருக்குது ப்ரோ. கோழி தான் ப்ரோ. ப்ரோ ரத்தம் ப்ரோ. ப்ரோ ரத்தம் ப்ரோ. என்ன ப்ரோ இது? ரத்தமா இருக்கு ப்ரோ. ரத்தம் தான் ப்ரோ. ப்ரோ அதுதான் ப்ரோ கடிச்சு சாப்பிட்டு இருக்கான். குடிச்சிருக்கானா? கடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. கத்தில கோழி சவுண்டு. கைஸ் கோழி ஃபுல்லாக கோழியோட ஃபெதர்ஸ் இதெல்லாம். ரத்தத்தை பாருங்க. கைஸ் ஃபுல்லாக ரத்தம் கைஸ் இதெல்லாம். சாப்பிட்டு எச்சி சேர்த்து ஊற்றி விட்டு போயிருக்கான் அப்படியே. வாணியா இருக்குமோ வாயில. இது சாப்பிட்டு வாழ்ந்துட்ட மாதிரி இருக்கு பாரு. ரத்தம் தானே ப்ரோ. ப்ரோ அமைதியாக இருங்க, தொடாதீங்க. இப்படி இருக்கு பாருங்க ப்ரோ. ப்ரோ இது கொண்டு வந்து வந்துருவாங்க. இல்லை இது கோழியா இல்லை வேறு எதுனா ப்ரோ? இது காட்டுக்கோழியா ப்ரோ? இது ரக்க தானே இது ப்ரோ? இது ரக்க தானே ப்ரோ? இது ரத்தம் ப்ரோ இதெல்லாம் ஃபுல்லாக. ரத்தம் தொடாது இது. ஸ்மெல்லு பற்றி இல்லையா? கப் அடிக்குது ப்ரோ. ரொம்ப நாள் கிட்ட கோழி மாதிரி இருக்கு ப்ரோ. கைஸ் இந்த பக்கம் தான் போனோம் ப்ரோ. அங்கே ஒரு பில்டிங் இருக்கு. இது என்ன ப்ரோ பில்டிங்கா இருக்கு? சித்திக்கு உங்களுக்கு தெரியும் ப்ரோ. இங்கே தான் ப்ரோ போயிருக்கோம், அந்த பில்டிங்க்கு தான். பில்டிங் இருக்கா? ஆமா ப்ரோ. ப்ரோ இந்த இடத்துக்கு ப்ரோ இங்கே தான் ப்ரோ போயிருக்கோம். பார்த்தவங்க தொடாதீங்க சித்திக்கு பார்த்து. கைஸ் உங்களுக்கு தெரியுதா? இது கோழியோட ஃபெதர்ஸ் தான். இதை தான் வேட்டையாடி சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு முள்ளெல்லாம் குத்தாதா ப்ரோ? அவனுக்கு என்னன்னே தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச மனுஷனா இருக்க மாதிரி தெரியும் ப்ரோ. உள்ள தான் சவுண்ட் வருது ப்ரோ. உன் பேர் என்ன? நீ இந்த பக்கம் போகிறத பார்த்தேன். உன் பேர் என்ன? போலீஸ்ல மாட்ட போறேன் டே. உனக்கு காட்டுக்கோழியெல்லாம் நீ வேட்டையாடி சாப்பிட்றியா? யாரு ஓடுறான் யாரு? போலீஸ் ஓடுறான் டே. உண்மையிலே செக்ஷன் 43 படி கேஸ் கொடுக்க போறடா. போலீஸ் திருறீனே. ப்ரோ கண்டுபிடிறா ப்ரோ கேஸ் சொன்னானே. எங்க ப்ரோ இருக்கான்? ஆளை காணுமே ப்ரோ. தெரியறா ப்ரோ இங்க இருந்து. வீட்டுக்கு தானே வந்தான். இங்க பாருங்க வீடு. என்ன வீடா அது? வீடு மாதிரி தான் இருக்கு. ஏய் டேய் வெளிய வாடா, உனக்கு நான் கறி வாங்கிட்டே வந்திருக்கேன். இப்படி ஓடுறான், திடீர்னு கிட்ட வரான். இப்படி இருக்கே ப்ரோ. என்ன யார் இது? ஓடிட்டே இருக்கான் ப்ரோ. கிட்டோ இவ்வளவு சுத்தி ப்ரோ. ப்ரோ சவுண்ட் வருது ப்ரோ உள்ள. யாரு? ஓடுறான் ப்ரோ. ப்ரோ உள்ள சவுண்ட் வருது, வெளிய எப்படி ப்ரோ? எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்க தெரியல. பாத்து வெளிய வர முடியுமா? இல்ல நாங்க உள்ள வரோம்டா. ப்ரோ எல்லா இடத்துல சவுண்ட் வருது ப்ரோ. ஓட சொல்லிட்டேன் நம்ம இங்க விட்டு. போற சொல்ற மாதிரில இருக்கு. கரை விட்டு இருந்தா கிணறா இது? சவுண்ட் இருக்கு. பாத்துல ப்ரோ. பாயில இருக்கீங்க. அமைதியா இருங்க. என் பக்கத்துல இருக்கியா? என் பக்கத்துல வரையா? பக்கத்துல வர முடியுமா? நான் கறி வாங்கிட்டு வந்திருக்கேன், கொடுக்குறேன். ப்ரோ அது என்ன ப்ரோ மரம்? ராட்சச மரம் மாதிரி இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. என்ன மரம்? இங்க வாங்க. இங்க வாங்க. சித்திக்கு இந்த பக்கம். உங்களெல்லாம் ஏறி போறேன். உள்ளூர்ல நீங்க வாங்க முன்னாடி. என்ன கோயில் மாதிரி இருக்கு ப்ரோ? இங்க பாம்பெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை ப்ரோ. கோயில் தான் ப்ரோ இது. இங்க பாருங்க கோயில். ப்ரோ கோயில் தான் ப்ரோ இது. விளக்கு. விளக்கு கோயில். இங்கே இருங்க. அமைதியா இருங்க. ப்ரோ வரேன் இருங்க. என்னாச்சு? பாருங்க இதுக்கு என்ன ப்ரோ இது? எப்பா என்னது? என்ன ப்ரோ சரியா இருக்கு ப்ரோ. கரையா இல்லை ப்ரோ, இது வேற ஏதோ ப்ரோ. இது ப்ரோ என்ன ப்ரோ இது? எவ்வளவு பூச்சி? இது என்ன பூச்சி ப்ரோ இவ்வளவு இருக்கு? புரியுங்க. இதுக்குள்ள போயிட்டானா? தெரியல. எவ்வளவு பூச்சி? அடி ஜூம் பண்ணி எடுங்க ப்ரோ. சூம்ல தான் ப்ரோ இருக்குது. இவ்வளவு இருக்கு. என்ன சொன்னேன்? மேலே போய் பார்க்கலாம் ப்ரோ ஃபர்ஸ்ட். வாங்க. ஐயோ மேலே தான் எல்லாமே நடக்குது. நான் அது ஆரம்பத்துல வந்துட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்துலையும் முள்ளு ப்ரோ. அங்கே பாருங்க. ஒரு மாதிரி இருக்கு. தேனி இல்லை, வண்டு பூச்சி மாதிரி இருக்கு. இது வரைக்கும் அந்த பூச்சி நான் பார்த்ததே இல்லை. அதை பார்த்து உண்மையாகவே பார்த்து கட்டுங்க ப்ரோ. காமிங்க. எனக்கு காலில் வரும். எனக்கு முள்ளு, எல்லாருக்கும் முள்ளு. இது விச் ஃபாரஸ்ட்ன்றோட முள்ளு ஃபாரஸ்ட்னு வச்சு விச்சுன்ற பாருங்க. இது வேம்பயர் ஃபாரஸ்ட்ன்றோட முள்ளு ஃபாரஸ்ட்னு வச்சிடலாம். நாங்கள் மேலே போகிறோம். மேலே சவுண்டு வருது. நாங்கள் மேலே வரோம்.
நீ என்ன வேணா பண்ணிக்கோ. சொல்லுங்க மேலே பாருங்க ப்ரோ. கத்துறான் ப்ரோ. போடுங்கல கத்துறானா அது ப்ரோ? ஒரு மாதிரி அடைக்காம சொல்லுங்க. நிலாவா ப்ரோ இது? சனியா சரிடா. லைட் வச்சிருக்கானு நினைச்சோம் உள்ள. நீங்க வேற கேக்குது அமைதியா இரு. மேலே வரணும் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ போலாம் வேணாம் ஆவாத வேலை. வாங்க போலாம். இல்ல வாங்க போலாம். என்ன வச்சிருக்கான்னு பார்க்கலாம் ப்ரோ. மேலே ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணுறீங்களா? அவன் கோழி எப்படி அடிச்சா மத்தியாலே வாஸ்கரு ப்ரோ அவங்க கால் பண்ண வர மாட்டாங்க ப்ரோ. நம்ம பண்றத பார்த்து ப்ரோ அவங்களே மாட்ட வைக்க வேண்டாம். வாங்க எங்கே எஸ்கேப் ஆயிடலாம் பார்த்துட்டு. போலீஸ் ஃபோன் சேம் போட்டு ப்ரோ. நம்மளே சேஃபா வந்துட்டு இருக்கோம். உள்ள வந்து சவுண்ட் வருது. நாங்கள் உள்ளே வரோம் ப்ரோ. இங்கே வச்சிருக்கான் ப்ரோ எல்லாத்தையும். ப்ரோ ரத்தம் கொண்டு வந்தது ப்ரோ. இது கொண்டு வந்தது எப்படி ரத்தம் பாருங்க ப்ரோ. கொண்டு வந்திருக்கான் ப்ரோ. இப்போ கொண்டு வந்தது ரத்தம் ப்ரோ. இப்போ அடிச்சுட்டு வந்து போட்டிருக்காங்க. இப்போ அந்த கோழி அது எல்லாமே இதுவா ப்ரோ? சின்ன இதில் எப்படி இருந்திருக்கும்? அதே பெருசு இது இவ்வளவு பெரிய மூட்டை இருக்கு. ஏதாவது முயலா இருக்குமா ப்ரோ? இல்லை குட்டி பண்ணியா இருக்குமா? குட்டி பண்ணி என்ன தெரியல. காட்டு முயல் காட்டு விடா காட்டு பாத்தியா? வந்து பக்கத்துல இருக்கு ப்ரோ. அவன் சாப்பிடுற மாதிரி ப்ரோ நசா ப்ரோ. வாங்க சிட்டிக் இல்ல ப்ரோ. சிட்டிக் ப்ரோ இல்லங்க ப்ரோ. வரணும் ப்ரோ. வந்து ஐயோ அமைதியா எப்படி ஒரு மாறி கால்ல இருக்குது ப்ரோ. மாறி உண்டிட்டு வரேன். அமைதியா நல்ல பக்கத்தில் போகிறீங்க. கவர் பண்ணுங்க கைஸ். மேலே வரோம் சவுண்ட் போட்டு அமைதியா ப்ரோ. லைட் ஆன் பண்ணுறேன் ப்ரோ. யார் இது இப்போ வந்தது இந்த படிக்கட்டுக்கிட்ட? யார் இது படிக்கட்டில் இப்போ சவுண்ட் கேட்டது? யார்? யாரும் இல்லை ப்ரோ. இல்லை இல்லை யாரும் இல்லை. சவுண்ட் கேட்டது. கை உடஞ்ச மாதிரி இருக்கு. பெண்டாயிட்டு வராண்டி. உள்ள சவுண்ட் கேக்குது ப்ரோ. இங்க உள்ள சவுண்ட் கேக்குது பாருங்க. க்ளீனா பேக் ஆடு ப்ரோ. உள்ள முண்டுது ப்ரோ. அது முண்டுது. என்னமோ உள்ள இருந்தால ஆடி மாறி இருக்கு ப்ரோ. பேக் எங்க பாருங்க ப்ரோ. உள்ள வெந்திருக்கு ப்ரோ. ஆடி இருக்கனால பேக் மாறிடுச்சு ப்ரோ. என்ன நடக்குதுன்னு தெரியல ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ. அந்த பேக் ஆடிச்சுன்னு சொன்னீங்க. இதுதான் ப்ரோ ஆடிச்சு. இதே கரெக்ட் பண்ண ஆடிச்சு ப்ரோ. உள்ள ஏதோ இருக்கு ப்ரோ. உள்ள இருக்கு ஆடிச்சு. உள்ள ஏதோ இருக்கு. ப்ரோ அடிச்சு வச்சிருக்கான். ஐயா ஆடுது ப்ரோ. பாவம் ப்ரோ. காப்பாத்துவோம் ப்ரோ. என்ன ப்ரோ? காப்பாத்தி பாப்போம். ப்ரோ ரத்தம் ப்ரோ. ப்ரோ உள்ள ஏதோ இருக்கு ப்ரோ. எனக்கு வந்துருவான்.
அந்த ஸ்மெல் கண்டிப்பா வரும் ப்ரோ ரத்தம் ஆடை பாருங்க ப்ரோ கேவலமா இருக்கு ப்ரோ ப்ரோ உள்ள ஏதோ எதுவுமே ஆட மாட்டேங்குது ப்ரோ. செத்துருச்சு ப்ரோ செத்தா எப்படி ஆடும் அது எல்லாமே வெளியே வந்துருச்சு ரத்தம் உறிஞ்சிருச்சு ப்ரோ ரத்தம் உறிஞ்சிருச்சு ப்ரோ ஸ்மெல்லுக்கு வரும் ப்ரோ கண்டிப்பா வாங்க போயிடலாம் என்ன ப்ரோ இப்படி நடக்குது உங்களுக்கு தெரியுதா ப்ரோ அந்த காப்பியான ப்ரோ இருக்கு இந்த ரத்தமா இருக்கு ப்ரோ இது எல்லாமே ரத்தம் தான் ப்ரோ. இது ரத்தம் பாருங்க இது ரத்தம் வெளியே வச்சு அரைவிலே போட்டுருக்காங்க ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ எல்லாமே ரத்தம் ப்ரோ. இப்படி இருக்கு எது ப்ரோ ப்ரோ எதுவும் இல்ல ப்ரோ இது. ஆடை ப்ரோ இல்ல ப்ரோ நீங்க எங்க ப்ரோ போறீங்க? சித்திக் இல்ல சித்திக். அவர் எங்க ப்ரோ போனாரு கேமரா போட்டு போயிட்டாரு ப்ரோ ஆள காணோம் ப்ரோ. சித்திக்கு ப்ரோ அந்த மிருகம் அடிச்சிடாம ப்ரோ ப்ரோ எதுக்கு முள்ள பாருங்க ஐயோ கையில கடிச்சிருச்சு ப்ரோ எனக்கு தனியா இது எதுக்கு போய் அப்படி மாட்டீங்க? எதுக்கு ஒரு போடுறாரு ப்ரோ பயந்துட்டாரு ப்ரோ. இதெல்லாம் பார்த்தோனே ஐயோ புதுசு நாள் வேலைக்கு புதுசு நாள் பயந்தாரு ப்ரோ ரொம்ப ஒரு காலத்தில் எறும்பு கிடைக்குது ப்ரோ ஓ சீக்கிரம் தேடும் ப்ரோ சித்திக் சித்திக் ப்ரோ சித்திக் ப்ரோ வாங்க கிளம்பலாம் இங்க இருந்து. சித்திக் ப்ரோ ப்ரோ பாட்டில் இருக்கு சவுண்ட் வருது. சித்திக் ப்ரோ சித்திக் ப்ரோ சித்திக் ஏய் சித்திக் நின்றா ஏய் ப்ரோ எங்க ப்ரோ இந்த பரவ ப்ரோ எங்க ப்ரோ ப்ரோ சித்திக் நில்லுங்க ப்ரோ உள்ள சவுண்ட் வருது மறுபடியும் சவுண்ட் வருது கைஸ் உள்ள. சித்திக் ப்ரோ எங்க ப்ரோ போயிட்டீங்க? எங்கிட்ட போனாரு ப்ரோ நடந்து போனாரு ப்ரோ பாத்தீங்களா? பொசஸ் ஆன மாதிரி இருக்கு ப்ரோ ஆளு ப்ரோ கிளம்பலாம் வாங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து. சித்திக் ப்ரோ வாங்க ப்ரோ எங்க ப்ரோ இருக்கீங்க கிட்ட போறீங்க நம்ம பயப்படணும். சித்திக் ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ விக்னேஷ் ப்ரோ யாரு? ப்ரோ எங்க ப்ரோ ஒரு சித்திக் ப்ரோ சித்திக் சித்திக் ப்ரோ காலில் முள்ளு குத்துது ப்ரோ பயணம் ப்ரோ ஆளே காணும் ப்ரோ. சித்திக் ப்ரோ ப்ரோ மாட்டிக்கிட்டாரா ப்ரோ எங்க போய்? எங்க ஒரு ஆளை காணும் போது போது வருது ப்ரோ திருப்பி சுத்து போடுது ப்ரோ. இங்க ஒருத்தர் வேணா ரெண்டு பேர் இருக்கு. யார் இது? சித்திக் ப்ரோ எங்க என்ன ப்ரோ ரெண்டாவது எக்ஸ்ப்ளோஷன் திருப்பி மேல சவுண்ட் வருது ப்ரோ. சித்திக் ப்ரோ மேல இல்ல ப்ரோ இப்பதான் வந்தோம் அதுல போயிருக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ போயிருந்தா ப்ரோ முள்ளு வேற சனியம் ப்ரோ சமயம் குத்துது ப்ரோ பார்த்து 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 ப்ரோ இது ஒரு நாள் வந்து யாரு ஆடு மாதிரி கத்துது ஏய் நீயாடா? சித்திக் ப்ரோ ஏய் சித்திக் ப்ரோ மாடு யார் இது? ப்ரோ சித்திக்கு கத்துது ப்ரோ சித்திக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு ப்ரோ சித்திக் ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோ எங்க ப்ரோ போயிட்டீங்க? எங்க ப்ரோ ஒரு ப்ரோ ஒரு சித்திக் எடிரா மன தொட்டு யாரு? சித்திக் ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க ப்ரோ ப்ரோ யோசிங்க ப்ரோ சீக்கிரம் தெரியல ப்ரோ யாரை காணுமே ஃபர்ஸ்ட் சித்தி கண்டுபிடிச்சா தான் ப்ரோ பண்ண முடியும். எங்க சித்தி வாடாங்க ப்ரோ சித்திக் ப்ரோ ப்ரோ விளையாடுங்க ப்ரோ ப்ரோ இங்க இருந்து கிளம்பலாம் வந்துருங்க ப்ரோ போயிடலாம். ப்ரோ இந்த ஃபாரஸ்ட்ல எங்க உங்களை தேடுறதுன்னு தெரியல எங்க இருக்கீங்க? ப்ரோ தண்ணி வேற விடுங்க தலசுது ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ விக்னேஷ் ப்ரோ சித்திக் ப்ரோ பையனா குளறுது ப்ரோ எங்க ப்ரோ ஒரு சித்திக் ப்ரோ ப்ரோ எல்லாம் இருக்கிற இருட்டே மருந்து ப்ரோ என்ன ப்ரோ? இரு சட்டை பிடிச்ச மருந்து சரி ஏய் ப்ரோ என்ன இருக்கீங்க ப்ரோ? உங்க நேமா ஆமா யாரு? ப்ரோ அம்மாட சேசி மாதிரி ப்ரோ ப்ரோ சொந்த பாருங்க ப்ரோ யாரு? ப்ரோ 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 பார்த்து வாங்க ப்ரோ முள்ளு ப்ரோ சித்திக் ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கியா ப்ரோ இந்த காட்டுக்குள்ள எங்கே ப்ரோ ஒரு போய் தேடுறாரு ப்ரோ சவுண்டை பாருங்க ப்ரோ அப்போ ஆரம்பத்தில் வந்து அதே சவுண்டு ப்ரோ ஏய் யாரா நீ? போலீஸ் மாதிரி ஒருத்தர் லத்தியாக இது நான் இங்கே இருக்கேன் வாடா ஆம்பளை நேட்டிட்டு போட வாப்போம் சித்திக்க காணோம் பயந்து ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் டென்ஸ்ட் ஆகி போயிட்டாரு. ஆனா ப்ரோ கண்டுபிடிக்க என்னால் முடியல முடியாது ப்ரோ முள்ளு ஃபைன் இங்கே வாங்க ப்ரோ ப்ரோ அவரை கண்டுபிடிக்கணும் ப்ரோ. சித்திக் காலேருந்து ரத்தம் வருது ப்ரோ முள்ளு ஃபுல்லாக இங்கே பாருங்க எவ்வளோ முள்ளு அமைதியா இருங்க ஃபுல்லாக முள்ளு குத்திருச்சு சித்திக் ப்ரோ சவுண்ட் கேக்குது ப்ரோ இங்கே ரொம்ப நீங்க அங்கேயே இருங்க ப்ரோ. அங்க கவர் பண்ணுங்க நான் இங்க பார்த்துட்டு வரேன். ப்ரோ பார்த்து ப்ரோ சித்திக் பிரேஸ் ப்ரோ பார்த்து போங்க ப்ரோ போயிட்டு ஏய், யாரு? முள்ளு குத்திருச்சு உள்ள போக முடியல யாரு? யாரு ப்ரோ அவன் இருக்கானா ப்ரோ
சுற்றி அந்த சவுண்ட் ப்ரோ என்னாச்சு ப்ரோ என்னை சுற்றி சவுண்ட் கேட்குது ப்ரோ யாரும் இல்லை ஆனால் சவுண்ட் கேட்குது சித்திக் ப்ரோ எங்கே ப்ரோ ஒரு சவுண்டு பாருங்க ப்ரோ யாரு சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க யாரு ப்ரோ எங்கே ப்ரோ யாரு சவுண்ட் கேட்குது ப்ரோ ப்ரோ முள்ளு ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ ப்ரோ வாங்க ஏன் ப்ரோ பார்த்து ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு உங்களுக்கு சரி வாங்க கிளம்பலாம் வாங்க வாங்க ப்ரோ கிளம்பலாம் வாங்க ப்ரோ ரத்தத்தை பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டே ப்ரோ வாங்க கிளம்பும் வாங்க சொல்லுங்க என்னாச்சு சொல்லுங்க என்னாச்சு ப்ரோ கிளம்பலாம் ஒரு ப்ரோ சொன்னாங்க ப்ரோ நைட் விஷயம் எங்க ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு இங்க பாருங்க ப்ரோ என்ன ப்ரோ அட்டாக் பண்ணாங்க பாருங்க நேர்ல பாத்தீங்களா என்ன ப்ரோ ஆச்சு ஏன் அழுகுறீங்க கழுத்து புடிச்சானா ப்ரோ ஏன் ப்ரோ அழுகுறீங்க எங்க யார கொல்லாம ஓடனே கூப்பிட்டீங்களா பேச கழுத்து பிடிச்சிட்டான்னு பேச கழுத்து புடிச்சானா ப்ரோ நைட் விஷயம் ப்ரோ நைட் விஷயம் எங்க மாடி பேலன்ஸ் ப்ரோ நான் கூட்டி போறேன் நீங்க எடுத்துறாங்க ப்ரோ நைட் வாங்க பாத்துங்க வாங்க போ ப்ரோ ப்ளீஸ் நைட் எடுத்துறாங்க ப்ரோ பாத்து ப்ரோ அவரை கூட்டிட்டு போயிட்டுருங்க நான் போய் மேலே மட்டும் கேமரா ப்ரோ வேணாம் ப்ரோ சப்போஸ் எதனா சத்தம் கிடைச்சுன்னா டக்குன்னு வந்துருங்க அவர் விட்டு வந்துருங்க அவர் இதை மேலே கேமரா பார்த்துட்டோம் அதை மட்டும் எடுத்து நீங்கள் என்ன பார்த்தீங்க என்ன பாத்தீங்க இது எவ்வளோ பாட்டா வரும் அப்படின்னு முடியல பஸ்கர் பேச என்னாச்சு எங்க கழுத்துல அடிச்சுச்சா சவந்தர கழுத்து மூடிட்டு இருந்தேன் பஸ்கர் பின்னாடி பிடிச்சிட்டான் ஏன் ஓடுனே நீங்க எனக்கு அந்த பிளட்டை பார்த்துன்னு முடியல பஸ்கர் சரி வாங்க வெளியே பேசிக்கோ கழுத்து பின்னாடி பிடிச்சிட்டு இப்படி மூஞ்ச பார்க்க விட மாட்டேங்கிறான் அப்படியே பிடிச்சிட்டு இப்படி கழுத்து பிடிச்சி எப்படி ஃபோர்ஸா இருக்கணும் அந்த ஆளு பாஸ்கர் அவன் கை மாடு மாதிரி இருக்கு பஸ்கர் மாடா எப்பா நீங்க சொன்ன மாட்டு கலனாலே ஸ்ட்ராங்கா பிடிச்சான் பஸ்கர் அவன் பிடிச்ச அப்படியில கண் எடுக்க இருட்டிருச்சு இது எவ்வளோ பாட்டா வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல மேலே சவுண்ட் வந்துட்டே இருக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சவுண்ட் வருது மேலே சவுண்ட் வருது ஓ கைஸ் முள்ளு வேற உயிர் எடுக்குது சவுண்ட் வருது கைஸ் ப்ரோ சவுண்ட் வருதா என்ன ப்ரோ சவுண்டுங்க ப்ரோ அந்த பேக்கெல்லாம் காணும் ப்ரோ ஆஹா கைஸ் பேக்கெல்லாம் காணும் பாருங்க ரத்தம் இங்கேருந்து எந்த பேக்குமே காணும் கைஸ் இங்கேருந்து யாரு ப்ரோ கிளம்பலாம் ப்ரோ வரேன் ப்ரோ பேக் எடுத்து அங்கே தான் ப்ரோ வரேன் அமைதியாக இருங்க ப்ரோ கிளம்புங்க ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ அது ரத்தம் தான் ப்ரோ அது நார்மலாக உள்ள பண்ணி அந்த மாதிரி எதனா சிக்கன் எதனா வச்சிருக்கலாம் ப்ரோ உயிரோட தான் ப்ரோ வச்சிருப்பாங்க உங்களுக்கு என்ன ஆச்சுங்க வாந்தி எடுக்கமா பண்ணீங்க கேமரா கொடுங்க என்ன ஆச்சு சொல்லுங்க கை சவுண்ட் வந்துட்டே இருக்கு கேக்குது இதான் வருவான்டா இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா நீங்கள் மூஞ்சி பார்க்கல அப்படியே பின்னாடி இல்லை அன்றைக்கே ஒருத்தனை சவுண்ட் அன்றைக்கே ஒருத்தனை முடி அதிகமாக இருக்கும் அன்றைக்கி ஒருத்தனை இல்லை நான் வந்துட்டு இருக்கேன் டேய் முன்னாடி வாடா பக்கத்தில் வருது இந்த மாதிரி பயன்படுத்தாத உன்னால் என்ன முடியும் இந்த மாதிரி சாக்பையில் லைட்டாக கீரை நம்பர் போய் பாருங்க கீரை நம்பர் இருக்குதா ப்ரோ இவர் பயப்படுறாரு வந்துட்டான் ப்ரோ அவன் கத்துறான் வந்துட்டான் அவன் கத்துறான்ல டேய் நீ அந்த சாக்பையில் என்ன வச்சிருந்தேன்னு தெரியல இப்போ தான் நீ ஏதோ கொண்டு வந்து வச்சிருக்க அந்த இடத்துல நாங்கள் கோழியை பார்த்தோம் ப்ரோ அது பிராய்லர் கோழியா இல்லை வந்து நாட்டுக்கோழியா ப்ரோ நாட்டுக்கோழியா வெள்ளை கோழி மாதிரி இருக்கு ப்ரோ காட்டுக்கோழி வெள்ளை கலரில் இருக்குமா ப்ரோ தெரியல ப்ரோ எனக்கு ஒரு ஐடியா தோணுது ப்ரோ இப்போது நம்ம போகிறோம்ல என்ன சொல்றது ஃப்ளைட்டு ப்ரோ மயில் கத்துது கைஸுங்களா அவன் சுற்றி தான் இருக்கான் அந்த சாப்பைக்குள்ளே என்ன வச்சுருந்தேன்னு எங்களுக்கு தெரில நான் வந்து பார்க்கறதுக்குள்ளே அந்த சாப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் தயவு செஞ்ச முன்னாடி வா மனுஷன் எதனா கொண்டு உள்ளே வச்சிருக்கியா
உடனே போலீஸ் வருதுடா டேய். நாளைக்கு கண்டிப்பாக நான் போய் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல போகிறேன். நீ இந்த காட்டுக்குள்ள இனிமே இப்படிலாம் பண்ணிட்டு தெரிய முடியாது. தயவு செஞ்சு முன்னாடி வா. அந்த சாக்கில் உள்ள என்ன வச்சிருந்த? நீ எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. தனியாக வந்தால் என் கூட நீ பேசுறியா? பேச முடியுமா? சாப்பிட வாங்கி ப்ரோ. அவங்க சாப்பிடலாம் ஃபுல்லாக பார்த்தீங்களா? சிக்கன் ப்ரோ அந்த இடத்துல கோழி அடிச்சு சாப்பிட்டுருந்தானா? பார்த்தோமா? நைட் விஷனில் கேப்சர் பண்ணமா? என்னாச்சு பார்த்து நைட் விஷனில் கேப்சர் பண்ணமா? இப்போ அந்த எனக்கு அந்த சாக்கில் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் ப்ரோ. வஞ்சி அது உள்ள ஆடுது ப்ரோ. உயிரோடு ஏதோ வச்சிருக்கான் ப்ரோ. கோழி நம்பர் தின்னா நம்ம ப்ரோ பண்ணி எதனா அடிச்சு வச்சிருப்பானா ப்ரோ? பண்ணி கேட்டுக்கும்ல. அதான் பண்ணி எதனா இருக்கும். நம்ம அந்த பார்க்கும்போது குட்டியா இருக்கும். குட்டி பைய தான் இருந்துச்சு உள்ள. காட்டு புண்ணியில் சொல்ல முடியாது. மனுஷன் கூட அடிச்சு பாதி கூட வச்சிருக்கலாம் அவ்வளோ. அதுக்குள்ள ப்ரோ தனியாக போய் பார்த்துட்டுமா? நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை வேணா தனியாக வேணாம் ப்ரோ. பாஸ்கர் நான் தனியாக போய் பார்த்துட்டு பாஸ்கர். தனியாக வேணாம் சொன்னா கேளுங்க. போ வேணாம் ப்ரோ. சித்திக் நீங்கள் இல்லை சித்திக் இருங்க நீங்கள் பாஸ்கர் கூட இருங்க. நான் தனியாக போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சப்போஸ் நாளைக்கு அந்த இதில் மனுஷன் இது இருந்து இல்லை மனுஷன் எதனா இருந்தால் நாம மாட்டிப்போம் சித்திக். தெரியுதா உனக்கு? புரியுதா நான் சொல்கிறது? என்ன பாஸ்கர் சொல்கிறது? எனக்கு நம்ம பேசுறதெல்லாம் ப்ரோ மரத்து மேலே இருக்கான ப்ரோ. தாண்டி போறான் ப்ரோ. எப்படி ப்ரோ அந்த மரம் ஆடும்? தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ப்ரோ. நாங்கள் பார்த்துக்கிறேன் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். நீங்கள் இல்லை எனக்கு அது இல்லை பாஸ்கர். இப்போ அந்த சாக்பையில் மனுஷன் இல்லை குழந்தை எதனா அடிச்சு வச்சிருந்தானா? அதுவே எனக்கு சந்தேகமாக இருக்குது. சாப்பிடுச்சிடும் ப்ரோ. என்ன டேய் வரேன் தனியாக என் கூட பேச. நான் தனியாக வரேன். என் கூட பேச முடியுமா? வேணாம் தனியாக போகாதீங்க. எனக்கு என்னாச்சும் பார்த்தீங்களா? என்ன பாஸ்கர்? இல்ல சித்தி ப்ரோ. இல்ல சித்திக் நான் என்ன சொல்றேன்னா இப்போ போலீஸ்ட்ட கமெண்ட் அந்த பேக்ல என்ன இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இங்க பார்த்துட்டு போயிடலாம். விலங்குகள் இருந்தா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இது காடு தான். அவன் அடிச்சு சாப்பிட்டு அவன் இங்கே தான் இருக்கணும். கால் அடிக்கிறான் ப்ரோ. கால் அடிக்கிறான். ஏய் அட்டாக் பண்ண நினைக்காத. முன்னாடி வாடா ப்ரோ. நம்ம பேசுறது புரியுமா? இல்ல பாஸ்கர் அப்பா தமிழ் லைன் தான் நினைக்கிறான். தமிழ்நாட்டில் அவன் தமிழ்ல தான் புரியுது. அவன் என்ன லாங்குவேஜ் பேசுறான் புரியுது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல மேலே கல் எடுத்து அடிக்கிறான் பாருங்க ப்ரோ. மரத்தில் இருக்கான் பாஸ்கர். ஏய் வடக்கா ப்ரோ. படக்கம்லாம் இல்லை ப்ரோ. இது ஏதோ பைத்தியக்காரன் ப்ரோ. சைக்கோ மாதிரி இருக்கான். என்ன ப்ரோ அவன் பார்க்குறீங்க? என்ன ப்ரோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? சிரிச்சிட்டு இருக்கா பாஸ்கர். லூஸ்மா பேசிட்டு இருக்கா. கைஸ் உங்களுக்கு கேட்குதா? வேணாம் பாஸ்கர் சொல்லு. அவர் புரிய வை. நமக்கு இல்லை நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் நினைக்கிறேன். இல்லை நான் சித்திக் நான் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். எனக்கு 2மே கொடுங்க தயவு செஞ்சு. இங்கே லைட் எங்களுக்கு ஆச்சுன்னா இல்லை இப்போ நைட் விஷனில் இப்போ கையில் ரெடியாக வச்சிருக்கேன். பசங்களுக்கு தான் டக்குன்னு இல்லை அவன் ஒரு வேளை வேம்பயர்னு சொல்கிறாங்க. ரத்தம் குடிக்கிறான். நம்ம பார்த்தோம்ல ரத்தம் குடிக்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம்ல. சப்போஸ் வந்து ஆத்மா இந்த மாதிரி எதனா ஒரு பவர் எதனா பொசஸ் இது இப்போ பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குது. இல்லை பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குது. நீ பார்த்தல அந்த இதில் இல்லை பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குது. நம்ம கேப்சர் பண்ணல. ஆனால் சவுண்ட் மட்டும் வருது. ஆனால் ஆள் நம்மளால கேப்சர் பண்ண முடியல. எங்களுக்காச்சும் ஆச்சுனா ப்ரோ. இல்லை நீங்கள் 2 இல்லை நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் 2 பேரும் இதாக இருங்க. நீங்கள் 2 பேரும் இதாக இருங்க. கையில் அவங்க போலீஸில் மாட்டி கொடுத்துறாங்க. இல்லை கையில் ஒரு குச்சி வச்சுக்கோங்க. குச்சி வச்சு 2 பேரும் இதாக இருங்க. நான் போய் தனியாக பார்க்குறேன். அதே மாதிரி அமானுஷமாக இருந்தால் நைட் விஷனில் கவர் ஆகும். அதுக்கு தான் எனக்கு நைட் விஷன் வேணும். கேட்குது ஒவ்வொரு இடத்துக்கும் ஜம்ப் பண்ணலாம் பார்த்தீங்களா? வண்டியில் போட்டு நான் தனியாக வரேன் இப்போ ப்ரோ. கொஞ்சம் பார்த்து நில்லுங்க 2 பேரும். இங்கே நில்லுங்க. ஸ்மெல்லு அதுதான் இந்த இடத்துல நிறைய இப்போ புதைச்சி வச்சிருந்தானா? மாடியில தான் வரும். வேற என்ன பண்றது? இல்ல புதைச்சி வச்சிருந்தானா? அழுகுன ஸ்மெல் தான். அதேதான் வருது. கட்ட கச்சி அடிக்குது. ரைஸ் பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆகி போயிருக்கோம் நாங்கள் 3 பேரும். நான் அந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நான் கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சே ஆகணும். தண்ணி வேற முடிஞ்சு அதான் தண்ணியே முடிஞ்சது. அந்த பேக்கில் இருக்கிறது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு அதை நாங்கள் பார்த்துட்டா இங்கேருந்து நாங்கள் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரைஸ் நான் தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நான் நைட் விஷனும் கையில் எடுத்துகிட்டு போகிறேன். இவங்க 2 பேரும் இங்கே இருக்க போகிறாங்க. நைட் விஷனும் நான் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு சப்போஸ் ஆத்மா எனக்கு என்னமோ இது பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு ஆனால் கவர் பண்ணல. சவுண்ட் வருது அந்த இடத்துல. கண்ணுக்கு தெரியல அவன். ப்ரோ அமைதியாக இருங்க ப்ரோ. பேசாதீங்க. நான் 2மே எடுத்துகிட்டு போகிறேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க. முன்னாடி வர முடியுமா? நீங்கள் கொஞ்சம் அங்கேயே இருங்க 2 பேரும். குச்சி ஒன்று வச்சுக்கோங்க. முன்னாடி வர முடியுமா? நீ ஏன் இப்படி ஆன? உனக்கு என்னாச்சு? சரி ப்ரோ. கண்டிப்பாக நீங்கள் இப்போ சேஃபாக இருங்க. யார் கைஸ்? இங்கே மயில் சவுண்ட் அதிகமாக இருக்குது. நிறைய மயில் இருக்கும் போல் இருக்குது. கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக முள்ளாக இருக்குது கைஸ். அது போகிறதுக்கு பயமாக இருக்குது. எங்கே வேணால் எப்படி வேணால் ஏறலாம். தெரியுது அங்கே பாருங்கள். என்னோட கிராக்ஸில் பாருங்கள் எப்படி ஏறிட்டுருக்குன்னு. முன்னாடி வரலாம்.
உனக்கு என்னாச்சு உன் உடம்புக்கு? நீ ஏன் அப்படி கூனி நடக்கிற? பச்சை எப்படி எல்லாத்தையுமே சாப்பிட்ற? உன்னால் எப்படி வந்து ஜீரணம் பண்ண முடியுது அதெல்லாம்? ஃபஸ்ட் நீ எப்படி ஏன் இப்படி எங்களை இந்த மாதிரி தாக்குற? இது உன்னோட காடா? யாரு போய் சவுண்ட் வருது அந்த இடத்துல? யாரு? உன்னோட பேரன் கைஸ் மரத்துக்கு தாவறான்னு நினைக்கிறேன். உன்னோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மரத்து மேலே ஏற, அந்த முள்ளு மரத்து மேலே உன்னால் எப்படி ஏற முடியுது? உன் பேர் என்ன? கைஸ் எனக்கு சுற்றி தான் இருக்கான், கன்ஃபார்மாக எனக்கு சுற்றி தான் இருக்கான். ஆனால் எங்கே இருக்கான்னு தெரில. என்னால் ஃபாஸ்ட்டாகவும் நடக்க முடியல. இங்கே பாருங்கள், அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் முள் ஏறிட்டுருக்கு. என் முன்னாடி வா, இந்த மாதிரி சத்தம் போட்டு பயப்படுத்தாத. சேஃப் தான் ப்ரோ, கொஞ்சம் அங்கேயே இருங்க. சவுண்ட் வருது ப்ரோ, அங்கே எதுனா கேட்குதா உங்களுக்கு? அதே தான் எனக்கும் ப்ரோ. சரி சுற்றி தான் ஓடுறான். யாரு? சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யார் அது? யாரு? என் முன்னாடி வரலாம். சுற்றி காடு. எப்படி நாங்கள் இங்கேருந்து வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் அந்த பேக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். அதுக்கு யார்? சவுண்ட் கேட்டதுன்னு நினைக்கிறேன். கைஸ் கரெக்டாக எனக்கு என்னமோ அந்த ஆப்போசிட்டில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் மயில் கத்துது. யார்? இங்கே அவனை தவிர வேறு யாருனா இருக்கீங்களா? யார் அது? சவுண்ட் வந்துட்டே இருக்கு. கைசன் பக்கத்தில் தான் இருக்கான். யார் அது? இந்த மரம் வருது, உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த மரம் தான் ஆடுந்து மேலே இருக்கே. நீ உன் பேர் என்ன? ரொம்ப தூரம் வந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன் நான். இப்போது கண்டிப்பாக அவன் மரத்து மேலே தான் ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இருங்க உங்களுக்கு அந்த மரம் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து த்ரான்ஸ் தான் இருக்குது, முள் தான் இருக்குது ஃபுல்லாக. அங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இதில் எப்படி அவன் மரத்து மேலே ஏறுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த பேக்குள்ளே ஆடுந்த மட்டும் என்னென்னு தெரிஞ்சுன்னா போதும். அது ஆடி வந்து உயிர் போச்சு, எங்கள் முன்னாடியே தான் உயிர் போய் ரத்தம் வந்தது. நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை பாருங்கள், சவுண்ட் வருது. ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல. பசங்க தான் 2 பேரையும் நான் அங்கேயே விட்டு வந்திருக்கேன். பாஸ்கர், சிதேக் கைஸ், நான் அவங்க கூப்பிடாத எனக்கு கேட்காத தூரத்துக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க என்னோடய வாய்ஸ் அவங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கைஸ் சவுண்ட் கேட்குதுங்க. உங்களுக்கு எதுனா கேமராவில் தெரியுதா பாருங்க. அங்கே பாருங்கள், கேட்குதுங்களா? அங்கே பாருங்கள், மரத்து மேலே தான் கேட்குது. பாருங்க அங்கே ட்ராவல் ஆகுது. இந்த இடத்துல சவுண்ட் ட்ராவல் ஆகுது கைஸ்.
டேய் முன்னாடி வாடா, உன் பேர் என்ன? இந்த மாதிரி சத்தம் போட்டு பயன்படுத்தாத. நான் தனியாக தான் வந்திருக்கேன், உனக்கு தைரியம் என்ன? முன்னாடி வா. கைஸ் காடு போயிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. சுற்றி சவுண்ட் கேட்குது. நான் அவங்ககிட்ட என்ன தான் பேச. யார் இது? தயவு செஞ்சு முன்னாடி வா, இந்த மாதிரி சத்தம் போடாத. கைஸ் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். கைஸ் இங்கே வேறு என்னமோ இருக்குது. கன்ஃபார்மாக இது மனுஷன் இல்லை. டேய் யாரா அது? கன்ஃபார்மாக இது மனுஷன் இல்லை. கைஸ் கேட்டிங்களா? மனுஷனால் இப்படிலாம் கத்தவே முடியாது கைஸ். இது கண்டிப்பாக இது சைக்கோ இல்லை வந்து. கைஸ் கேட்குதா உங்களுக்கு? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? கைஸ் சுச்சக்கட்ட பயமாக இருக்கு எனக்கு. இப்போ நான் எதை நோக்கி போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கைஸ் எங்களால் ஓட்டக்கூட முடியாது. இங்கே பாருங்கள். தயவு செஞ்ச முன்னாடி வா, இந்த மாதிரி சத்தம் போட்டு நான் பயமுறுத்தாத. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே தெரியல. நைட் விஷனில் எதுனா தெரியுதா பாருங்க. கேமராவில் சுத்தமாக எதுவுமே தெரியல. பாருங்க. யாரா அது? யாரு? கைசங்க யாரோ போகிறாங்க, இந்த மரத்துக்கிட்ட யாரோ போகிறாங்க. யார் இது? கைசங்க மரத்துக்கிட்ட அந்த பேக்கை போட்டு போயிருக்கான். கைஸ் ஆளை காணோம். பேக் மட்டும் இங்கே இருக்குது. ஏன் பிரைட்டாக இருக்குது? கைஸ் பேக்கை மட்டும் போட்டு எங்கே போனான்? மரத்து மேலே ஏறிட்டானா? சவுண்டு மட்டும் வருது, ஆளை காணோம். என்ன ப்ரோ? ப்ரோ அதே சவுண்டு ப்ரோ. அதே சவுண்டு. என்ன ப்ரோ? ஏன் இந்த பக்கம் வந்தீங்க? புடிச்சு இழுக்குது ப்ரோ. வர என்ன செய்ய? ஏதோ இழுத்த மாதிரி இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியல. அது ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, அந்த மூட்டை இங்க இருக்கு. என்ன ப்ரோ இங்க இருக்கு? ப்ரோ மூட்டையை போட்டு இங்க என்ன இருக்கு தெரியல. இங்க தான் ப்ரோ இருந்தான். மேல பார்த்தோம். இல்ல மேல பார்த்தோம். ரத்தம் ஃபுல்லா ரத்தம் தான். காயமா இருக்கு பாருங்க. வர ஃபுல்லா ரத்தமா இருக்கு. காயமா இருக்கு பாருங்க. ரத்தம் இல்ல. இப்போ இந்த பேக் கொண்டு வந்தான் அவன். முதுகு பின்னாடி ஒரு பேக் வச்சிருந்தான். நான் பார்த்தேன். என்ன சொல்றீங்க? முதுகு பின்னாடி பேக் வச்சிருந்தான். தெரியல. அப்ப இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க இங்க? தெரியல எத்தனை பேர் இருக்காங்க. அவன் தான். இப்போ அந்த மேல இந்த பேக் பாத்தீங்களா? இல்ல அந்த இப்போ அந்த பேக் எப்படி இங்க வந்து? இல்ல அந்த பில்டிங்ல இருந்து பேக் இல்ல. இப்போ அதெல்லாம் தான் எடுத்து வந்திருக்கான் ரெண்டு பேரும். அந்த பேக் அங்க அந்த இதுல இருந்து எடுத்து வந்தான்ல. ஆமா. சவுண்ட் கேக்குதா? என்னாச்சு? ஓ இருந்த ஒரு பேசாம இருக்கு. டக்குனு சவுண்ட் சாரி. இதே சவுண்ட் தான். சித்திக்கு இதே சவுண்ட் வேணா? எனக்கும் இதே சவுண்ட் தான். அவன் தான் போட்டு போனான். அந்த பேக் எடுத்துட்டு போனது அவன் தான். ஆமா. போன்ல எதனா கவர் பண்ணீங்களா இல்லையா? போன் சுவிட்ச் ஆஃப் ப்ரோ. என் போனுக்கு 5% தான் சார்ஜ் இருக்கு. இவரோட கேமரா ஒழுங்கா தெரியல. இதே எத்தனை பேர் இருக்காங்க இங்க? எனக்கு டவுட்டாவே இருக்கு. ஒரு ஆள் தான் கன்ஃபார்ம் இருக்கணும். கைஸ்ங்க ஒரு ஆள் இங்க எப்படி? கைஸ் இங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு தெரியல. நான் இங்க ஒரு ஆளை பார்த்து இந்த பேக் எடுத்துட்டு போறது எனக்கு பாத்தீங்களா? கேக்குது பாருங்க. சவுண்ட்
எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அந்த இப்போ அந்த வீட்டில் இருந்தால் அந்த பேக் கொண்டு வந்தால் இந்த ரத்தம் வந்து அதே பேக்கு, இந்த ரத்த பிளட் ஆமாம் பிளட் ஸ்ட்ரெயின்லாம் உள்ளே அப்படியே இருக்குது. உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பிளட் ஸ்ட்ரெயின் அப்படியே இருக்குது. இந்த உள்ள எங்களை சுற்றி தான் இருக்கான். அப்படி சொல்லிடுது. சித்திக் இந்த பக்கம் வா. அதுதான் உள்ளே ஏதோ இருக்குது. சித்திக் இந்த பக்கம் வா. சித்திக் இந்த பக்கம் வா. சித்திக் இந்த பக்கம் வா. உங்களுக்கு என்னாச்சு? பண்ணிட்டு இருந்தாங்க. குச்சி எடுத்துருங்க. இந்த பக்கம் அது எடுக்கிற கத்துறான்னு நினைக்கிறேன். அவங்க சாப்பாடு நாங்கள் பக்கம் போட்டு திங்க போகிறோம். இந்த சாப்பாடை நம்ம எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள். நம்ம கண்ணோட வரையும் கேப்சர் பண்ணுவோம். பாஸ்கர், எனக்கு ஒரே ஒரு இது, எனக்கு இங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. இந்த பேக்கு இல்லை, இந்த பேக்குள்ளே என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டீங்கன்னு கிளம்பிடலாம் பாஸ்கர். இருக்கு வேண்டாம் என்ன சொல்கிறேன்? இல்லை, உங்கள் 2 பேர்த்தையும் யாரும் இழுத்தாங்கன்னு வேறு சொல்கிறீங்க. நான் இங்கே ஒரு ஆளை நான் கன்ஃபார்மாக கண்ணில் பார்த்தேன். இந்த மரத்துக்கு பின்னாடி போனால் அதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சவுண்ட் கேட்குது காய்ஸ், உங்களுக்கு சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்து உள்ளே என்ன போயிருக்க போகுது பார்த்து. பாத்தீங்களா மூட்டை அடிச்சுல? பாத்தீங்களா 3 பேரும்? பாத்தீங்களா? நான் பார்த்தேன். உள்ள ஏதோ இருக்கு. பார்த்தேன் சித்திக். ரத்த ஸ்மெல் வருது. கண்டிப்பா மனுஷன் கிடையாது. உள்ள வேணுமா கோழி என்ன மடிச்சு வச்சிருக்கேன் உள்ள. தொடாதீங்க பாஸ்கர், தொடாத. தொடாத பாஸ்கர். பார்த்து இந்த மூட்டை அடிச்சு இப்போ கேமராவே என்னாச்சு தெரியல, டக்குன்னு இதாயிடுச்சு. இங்க ப்ரோ அந்த மூட்டையில் இல்லை அந்த மூட்டையில் பாஸ்கர், அந்த மூட்டையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாரு பாஸ்கர். நம்ம இங்கே போயிடலாம். இல்லை சித்திக், இதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலாம் சித்திக். ரொம்ப நேரம் எனக்கு இங்கே இந்த மாதிரி இருந்துச்சு. 3 மணிக்கு மேலே ஆகி போச்சு. ஓப்பன் பண்ணு பாஸ்கர், ஓப்பன் பண்ணு. தெரியுது. இல்ல மனுஷன் எதனா இருந்தா, குழந்தை எதனா இருந்தா என்ன பண்றது? ஒரு மாதிரி குட்டியா முண்டுச்சு. மனுஷன் எப்படி குழந்தையா இருந்தா என்ன பண்றது? வாய் கட்டி வச்சிருந்தா வேணாம் பாஸ்கர், பாத்துக்கலாம். என்ன உள்ள ப்ரோ பாத்துறோம். இல்ல சித்திக் எனக்கு ஒரே இதை மட்டும் பாத்துட்டீங்க கிளம்பிடலாம் சார். டைம் 3 ஆயிடுச்சு. இங்கதான் இருக்கான். பக்கத்துல வரான். காலில் தான் கொண்டு போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மனுஷனை மட்டும் தான் பொழந்து எடுத்துன்னு நம்ம மாட்டுவோம் பாஸ்கர். போலீஸ் என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க, பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். செக் பண்ணு. இல்லை செக் பண்ணுங்க பாஸ்கர். பாரு பாஸ்கர். இல்லை கிளம்பி நான் பார்த்தே ஆகணும். இங்கே இதுக்கு மேலே வரப்போகிறது இல்லை எடுத்துருங்க, தூங்க. என்னென்ன பார்க்கலாம். சவுண்ட் வருது. எடுங்க பாஸ்கர், பார்த்துட்டு போயிடலாம் பாஸ்கர். இங்கே ஏடு ரத்தம் உள்ள வடியுது. பார்த்தேன் ரத்தம். பாருங்க ரத்தம். ப்ரோ பாருங்க ப்ரோ, யாரும் என்ன ப்ரோ, என்ன ரத்தம் ப்ரோ இது? வந்துட்டோம் ப்ரோ கழுத்து எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ. கழுத்துல கேளுங்க ப்ரோ, இன்னும் உள்ள இருக்கு. நார்து ப்ரோ, பயங்கர அப்படிக்குது ப்ரோ. ஏதோ பண்ணி மாதிரி தான் உள்ள இருக்கு. ப்ரோ கழுத்து எடுத்துருக்கானு ப்ரோ. தெரியல ப்ரோ, சரியான கப்படிக்குது உள்ள. சரி வாங்க வெளியே போயிடலாம் வாங்க கைஸ். இங்கே தான் 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே தான் கிளம்புறோம் கைஸ். கிளம்பி நான் வெளியே போய் அவுட்ரோ கொடுக்குறேன். இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ப்ரோ எனக்கு குடலை பட்டுது ப்ரோ. நாத்தம் சரியான நாத்தம் அடிக்குது ப்ரோ. கையில ஏதோ ரத்தம் வந்துட்டு ப்ரோ. பாஸ்கர் கைஸ் இங்கே தான் கிளம்புறோம். வெளியே போய் நான் அவுட்ரோ கொடுக்குறேன். கிளம்பி சீக்கிரம் வெளியே போய்